ராணுவ தளத்தை குறிவைத்த ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்கு பதிலடி. அணு உலையை சுற்றிலும் அகழிகள் தோண்டும் விளாடிமிர் புடின் ரஷ்யாவிற்கு பயத்தை காட்டிய உக்ரைன். ஐரோப்பாவை உலுக்கும் கொடூர காய்ச்சல், இளம் வயதினருக்கு விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை. அமெரிக்காவின் சதியால் ஆட்சியை இழந்தேன் ஷேக் ஹசீனா குற்றச்சாட்டு. அதிபர் ரேஸில் முந்துகின்றார் கமலா ஹாரிஸ், ட்ரம்ப் அதிர்ச்சி. சீனாவில் கூரை விழுந்ததால் 6 உயிரிழப்பு. பூமியை தாக்கும் பேரழிவு, திடீரென்று சரிந்த பிரமிட்டுகளால் நடுங்கும் மக்கள். ஹோட்டல் மாடியில் ஹெலிகாப்டர் விழுந்து விபத்து, விமானி பலி. சமீபத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா கமாண்டர் பலியான சம்பவம் மத்திய கிழக்கில் பதற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது. இப்படி இருக்கையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக வடக்கு இஸ்ரேலில் உள்ள அந்த நாட்டின் ராணுவ தளத்தை குறிவைத்து ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. எனவே எப்போது வேண்டுமானாலும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என்று அமெரிக்கா எச்சரித்திருந்தது. இந்நிலையில் இன்று அதிகாலை வடக்கு இஸ்ரேலில் உள்ள அந்த நாட்டின் ராணுவ தளத்தை குறிவைத்து ஹிஸ்புல்லா தாக்குதலை நடத்தியுள்ளது. இதுகுறித்து இஸ்ரேலின் செய்தி ஊடகங்கள் கூறுகையில், வடக்கு இஸ்ரேலின் கடற்கரை நகரமான நகாரியாவிற்கு அருகிலுள்ள ஹெப்ரி பகுதியை நோக்கியே ஹிஸ்புல்லா அமைப்பு சுமார் 30 ஏவுகணைகளை ஏவி இருக்கின்றது. இந்த பகுதியில் உள்ள ராணுவ தளம்தான் அவர்களின் இலக்கம். இந்த தாக்குதலில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. சில ராக்கெட்டுகள் திறந்தவெளி பகுதியில் விழுந்திருக்கின்றன என்று தெரிவித்திருக்கின்றது. இருப்பினும் இந்த தாக்குதல் வடக்கு இஸ்ரேலில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைன் படைகள் ரஷ்யாவிற்குள் நுழைந்த விடயம் ரஷ்யாவை பதற வைத்துள்ளது. இந்நிலையில் தங்கள் நாட்டு அணு உலைகளை உக்ரைன் கைப்பற்றிவிடலாம் என்ற மட்டத்தில் அணு உலைகளை சுற்றி அகழிகள் தோண்டும் பணியை தற்போது ரஷ்யா ஆரம்பித்துள்ளது. குறிப்பாக உக்ரைன் படைகள் எல்லை தாண்டி ரஷ்யாவிற்குள் நுழைய ரஷ்ய படையினர் உக்ரைன் படையினரிடம் சரணடைகின்ற காட்சிகள் வெளியாகி புடினுக்கு பெரும் தலைகுனிவை ஏற்படுத்தின. இந்நிலையில் ஹொர்ஷ் நகரில் அமைந்துள்ள அணு உலையை உக்ரைன் கைப்பற்றிவிடக்கூடும் என்ற அச்சம் தற்போது ரஷ்யாவிற்கு உருவாகியுள்ளதாகவே கூறப்படுகின்றது. ஹொர்ஷ் அணு உலை ரஷ்யாவிற்கு மின்சாரம் வழங்கும் முக்கிய அணு உலைகளில் ஒன்றாகும். அதை உக்ரைன் கைப்பற்றுமானால் ரஷ்யாவிற்கு அதைவிட பெரிய அவமானம் ஒன்றும் இருக்காது. அத்துடன் உக்ரைனுக்கு சொந்தமான செபோர்ஷியா அணு உலையை ரஷ்யா பிடித்து வைத்துள்ளது. இந்நிலையில் ரஷ்யாவின் ஹொர்ஷ் அணு உலையை உக்ரைன் படை வீரர்கள் கைப்பற்றி தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு உக்ரைனுக்கு சொந்தமான அணு உலையை தங்களிடம் ஒப்படைக்குமாறு மிரட்டலாம் என்று புடினுக்கு அச்சம் உருவாகியுள்ளதாகவே கூறப்படுகின்றது. மன்னர்கள் காலத்தில் கோட்டைகளை சுற்றி அகழிகளிலும் பள்ளங்களை தோண்டி அவற்றில் நீர் நிறைத்து அவற்றில் பயங்கர முதலைகளை விட்டுவிடுவார்கள். அதேபோல் தற்போது ஹொர்ஷ் அணு உலையை உக்ரைன் படை வீரர்கள் கைப்பற்றுவதை தடுப்பதற்காக அந்த அணு உலையை சுற்றிலும் ரஷ்யா அகழிகளை தோண்டி பெறுவதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அகழிகளை தோண்டும் காட்சிகள் சேட்டலைட் புகைப்படங்களில் வெளியாகியுள்ளதை காணக்கூடியதாக உள்ளதாகவும், ஆக மொத்தத்தில் புடினுக்கு உக்ரைன் பயத்தை காட்டிவிட்டது என்றுமே சர்வதேச வல்லுநர்கள் விமர்சிக்கின்றார்கள். இளம் வயதினர் உயிருக்கு உலை வைக்க மிக ஆபத்தான காய்ச்சல் ஒன்று ஐரோப்பாவில் தீவிரமாக பரவி வருவதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. ஸ்லோத் ஃபீவர் என்று பரவலாக அறியப்படுகின்ற இந்த விசித்திர தொற்று நோய் தொடர்பில் நிபுணர்கள் தரப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. மூட்டு விரைப்பு, குமட்டல் மற்றும் வாந்தி போன்ற அறிகுறிகள் காணப்படலாம் என்றும் நிபுணர்கள் கூறுகின்றார்கள். கியூபா மற்றும் பிரேசில் நாடுகளில் முதன்முறையாக அடையாளம் காணப்பட்ட இந்த காய்ச்சலானது தற்போது தடுக்க முடியாத வகையில் பரவி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் ஐரோப்பாவில் 19 பேருக்கு குறித்த காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டது. ஸ்பெயின் நாட்டில் 12 பேருக்கும், இத்தாலியில் 5 ஜெர்மனியில் 2 ஸ்லோத் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த வைரஸ் வெளிறிய தொண்டை கொண்ட ஸ்லோத்கள் இருந்து உருவாகின்றது. முதன்முறையாக கொசுக்கள் உட்பட பூச்சி கடித்ததால் பரவுகின்றது என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கியூபாவில் இருந்து திரும்பிய 26 வயது பெண் ஒருவர் காய்ச்சல் மற்றும் வயிற்றுப்போக்கால் திடீரென்று பாதிக்கப்பட்டார். இத்தாலியைச் சேர்ந்த 45 வயது நபரும் கியூபாவில் இருந்து நாடு திரும்பிய நிலையில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டார். பிரேசில் நாட்டில் 21 மற்றும் 24 வயதுடைய 2 பெண்கள் ஸ்லோத் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி மரணமடைந்திருக்கிறார்கள். காய்ச்சலை அடுத்து கடுமையான வயிற்றுவலி, இரத்தப்போக்கு மற்றும் ஆபத்தான குறைந்த இரத்த அழுத்தம் ஆகியவற்றால் அவதிப்பட்டு பின்னர் 2 மரணமடைந்துள்ளதாகவே தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஜிகா வைரஸ் மற்றும் டெங்கு காய்ச்சல் வகையைச் சேர்ந்த இந்த காய்ச்சலுக்கு தடுப்பூசி இல்லை என்று கூறப்படுகின்றது. இந்நிலையில் லண்டன் இம்பீரியல் கல்லூரியைச் சேர்ந்த நிபுணர் ஒருவர் இது பற்றி கூறுகையில், நாம் நிச்சயமாக கவலைப்பட வேண்டும். நாளுக்கு நாள் சூழல் மாறிக்கொண்டே இருப்பதால் நம்மால் தடுக்க முடியாத நிலை ஏற்படலாம் என்றார். இந்த வைரஸ் முன்னர் தெற்கு மற்றும் மத்திய அமெரிக்கா மற்றும் கரீபியன் தீவுகளில் முழுவதுமாக பல நாடுகளில் பதிவாகியுள்ளது. 2024 பிரேசில், பொலிவியா, கொலம்பியா, பெரு மற்றும் சமீபத்தில் கியூபாவில் பாதிப்புகள் பதிவாகியுள்ளது. கியூபாவிற்கு சுற்றுலா சென்ற ஐரோப்பிய நாட்டவர்கள் 18 பேர்களுக்கும், பிரேசில் சென்று திரும்பிய ஒருவருக்கும் நோய் பாதிப்பு தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. பிரேசில், பொலிவியா, பெரு, கொலம்பியா மற்றும் கியூபா நாடுகளில் மட்டும் ஜனவரி முதல் ஜூலை வரையில் 8000 பேர்களுக்கு ஸ்லோத் காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நாடுகளுக்கு சுற்றுலா செல்வதும் பாதிப்பு மிகுந்த பகுதிகளுக்கு தங்கியிருப்பதும் ஆபத்தை ஏற்படுத்தும் என்று ஐரோப்பிய மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க நாடுகளில் பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்து வருவதையும் ஐரோப்பிய மக்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகள் தரப்பு கூறுகிறது.
அமெரிக்காவின் சதியால் ஆட்சி இழந்ததாக வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தில் இடஒதுக்கீடு நடைமுறையை எதிர்த்து கடந்த ஜூலையில் மாணவர் சங்கங்கள் போராட்டம் நடத்தின. இது கலவரமாக மாறியதால் கடந்த 5ஆம் தேதி பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார் ஷேக் ஹசீனா. இந்நிலையில் இந்தியாவில் அவர் தஞ்சமடைந்துள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்த நேர்காணல் ஒன்றில் வங்கதேசத்திற்கு சொந்தமான செயின்ட் மார்டின் தீவை தங்களிடம் ஒப்படைக்க அமெரிக்கா வலியுறுத்தியது. அந்த தீவை அமெரிக்காவிற்கு வழங்கியிருந்தால் ஆட்சியில் நீடித்திருப்பேன். ஆனால் வங்கதேசத்தின் நலனுக்கு மட்டுமே முன்னுரிமை அளித்தேன். தற்போது அமெரிக்காவின் சதியால் ஆட்சியை இழந்துள்ளேன். நான் பேசியதை திரித்து கூறி மாணவர் போராட்டத்தை சிலர் தூண்டினர். போராட்டங்களில் ஈடுபட்ட மாணவர்கள் பரிதாபகரமாக உயிரிழப்பதை நான் விரும்பவில்லை. எனவே மாணவர்களின் நலன் கருதி பதவியை ராஜினாமா செய்தேன். வங்கதேச மக்களுக்கு ஒரு வேண்டுகோள்: சமூக விரோதிகளை நம்பி ஏமாறாதீர்கள். அவர்களை எதிர்த்து நில்லுங்கள். நாட்டின் விடுதலைக்காக என் தந்தையும் குடும்பத்தினரும் இன்னுயிரை தியாகம் செய்தார்கள். வங்கதேசம் மற்றும் நாட்டு மக்களுக்காக தொடர்ந்தும் பிரார்த்தனை செய்வேன். இறைவன் அருளால் மீண்டும் வங்கதேசத்திற்கு திரும்பி வருவேன் என்றும் அவர் தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் தேர்தல் தொடர்பாக சமீபத்தில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக களமிறங்கியுள்ள கமலா ஹாரிஸ் முன்னிலையில் உள்ளார். இது குடியரசுக் கட்சி சார்பில் களமிறங்கியுள்ள ட்ரம்ப் தரப்பிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வரும் நவம்பர் மாதம் அமெரிக்க அதிபர் தேர்தல் இடம்பெறவுள்ளது. குடியரசுக் கட்சி சார்பில் டொனால்டு ட்ரம்பும் ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய அதிபர் ஜோ பைடனும் களமிறங்குகின்றனர். இருவரும் நேருக்கு நேர் எதிர்கொண்ட விவாதத்தில் பைடன் பின்தங்கினார். பின்னர் உடல்நலக்குறைவு காரணமாக ஜோ பைடன் போட்டியிலிருந்து விலகினார். இதனையடுத்து ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக துணை அதிபர் கமலா ஹாரிஸ் களமிறங்கியுள்ளார். இதனையடுத்து அங்கு நிலைமை மாறியுள்ளது. இதுவரை கருத்து கணிப்புகளில் ட்ரம்ப் முன்னிலையிட்ட நிலையில் தற்போது கமலா ஹாரிஸ் முன்னிலை பெற்றுள்ளார். அதிபர் தேர்தலில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடும் விஸ்கான்சின், பென்சில்வேனியா மற்றும் மிச்சிகன் ஆகிய மாகாணங்களில் 5 முதல் 9ஆம் தேதி வரையில் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. அதில் கமலா ஹாரிஸுக்கு 50% பேரும், ட்ரம்பிற்கு 46% பேரும் ஆதரவு தெரிவித்துள்ளார்கள். பென்சில்வேனியாவில் எந்த கட்சியையும் சாராதவர்கள் அதிகம் பேர் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார்கள். தனது துணை அதிபர் வேட்பாளராக டிம் வால்ஷை கமலா ஹாரிஸ் அறிவித்ததற்கு நல்ல வரவேற்பும் கிடைத்துள்ளது. இந்த நாள் வரை இந்த மாகாணங்களில் ட்ரம்பிற்கு ஆதரவு இருந்து வந்தமையும் குறிப்பிடத்தக்கது. சீனாவின் கிழக்கு பகுதியில் மின்னல் தாக்கியதால் பூங்கா ஒன்றில் இருந்த கூரை இடிந்து விழுந்துள்ளது. இந்த சம்பவத்தில் 6 கொல்லப்பட்டனர், 10 பேர் காயமுற்றனர். சீன அரசாங்கத்திற்கு சொந்தமான ஊடகங்கள் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றன. யாங்ஷு மாநிலத்தில் உள்ள ஷாங்ஷு நகரில் ஞாயிற்றுக்கிழமையன்றே கூரை இடிந்து விழுந்ததாக ஷின்குவா செய்தி நிறுவனம் கூறுகின்றது. காயமடைந்த 10 பேரும் சீரான நிலையில் இருப்பதாகவும் விபத்து குறித்து விசாரணைகள் தொடர்வதாகவும் செய்தி நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் நட்சத்திர ஹோட்டலில் மேற்கூரையில் ஹெலிகாப்டர் ஒன்று விழுந்து பயங்கர விபத்து ஏற்பட்டுள்ளது. வடக்கு பகுதியில் உள்ள ஹெய்ரன்ஸ் நகரில் இயங்கி வருகின்ற ஹில்டன் டபுள் டி ஹோட்டலில் நீச்சல் குளம் ஒன்று அமைந்துள்ளது. இன்று அதிகாலை 2 மணியளவில் விமானி உட்பட 2 பேர் பயணித்த ஹெலிகாப்டர் இதன்போது விழுந்து விபத்திற்குள்ளாகியுள்ளது. விழுந்த வேகத்தில் ஹெலிகாப்டர் தீப்பற்றியிருந்த நிலையில் விமானி சம்பவ இடத்தில் உயிரிழந்து விட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. மேலும் ஹோட்டலில் இருந்து 100க்கும் மேற்பட்டோர் அங்கிருந்து மீட்கப்பட்டார்கள். இந்த விபத்தில் ஹோட்டலில் இருந்தவர்களுக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை என்று முதல்கட்ட தகவல்கள் கூறுகின்றது. லத்தீன் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான மெக்சிகோவில் பழங்கால பிரமிடு ஒன்று திடீரென்று இடிந்து விழுந்துள்ளது. கனமழையால் பிரமிட்டுகள் திடீரென்று இடிந்துள்ள நிலையில் அவை விரைவில் நடக்கப் போகின்ற அழிவுக்கான எச்சரிக்கை என்று அங்குள்ள பழங்குடியினர் எச்சரித்துள்ளார்கள். இதற்கிடையே இந்த விவகாரம் குறித்து மெக்சிகோ அரசும் சில முக்கிய கருத்துக்களை கூறியுள்ளது. லத்தீன் அமெரிக்க நாடுகள் ஒன்றான மெக்சிகோவில் சில பிரமிட்டுகள் உள்ளன. அங்குள்ள 2 பிரமிட்டுகளில் ஒன்றே திடீரென்று இடிந்து விழுந்துள்ளது. இந்த 2 பிரமிட்டுகளையும் அங்குள்ள உள்ளூர் மக்கள் மிக முக்கியமான ஒன்றாக கருதி வந்தனர். இந்த பிரமிட்டுகள் இப்போது திடீரென்று இடிந்துள்ள நிலையில் அவை விரைவில் நடக்கப் போகின்ற அழிவை குறிக்கும் வகையில் இருப்பதாகவும் அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அறிகுறி என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அங்கே சமீபத்தில் மிகப்பெரிய புயல் ஏற்பட்டது. அதில் தான் இந்த இரட்டை பிரமிட்டுகளில் ஒன்று அழிந்தது. இதற்கிடையில் மிகப்பெரிய இயற்கை பேரழிவு ஏற்படுவதற்கான அறிகுறிதான் இது என்று அந்த பழங்குடி மக்கள் அச்சத்தில் உள்ளார்கள். கடந்த ஜூலை 30ஆம் தேதி பெய்த கனமழையினாலேயே பிரமிட்டின் ஒரு பகுதி இடிந்துள்ளது. இதுகுறித்து போட்டோக்களும் இணையத்தில் வெளியாகியுள்ளது. அங்கிருந்த அஸ்டெக் இன மக்களை வீழ்த்திய ஃப்ரோபெச்சா பழங்குடியினரால் இந்த பிரமிட்டுகள் கட்டப்பட்டன. பண்டைய ஃப்ரோபெச்சா பழங்குடியினர் வழிபடுகின்ற குரிக்பேரிக்கு நரபலி தர இந்த பிரமிட்டுகளை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். ஜக்காதா பிரமிட்டுகள் என்று அழைக்கப்படுகின்ற இவை மைக்கோகன் மாகாணத்தில் காணப்படுகின்றது. இந்த பிரமிட்டுகள் இப்போது சேதமடைந்துள்ள நிலையில் இவை அடுத்து ஏற்பட போகின்ற இயற்கை பேரழிவையை குறிப்பதாக அவர்கள் அஞ்சுகின்றார்கள். இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் காமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள samoogamedia.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.